என் வாழ்க்கையில இருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேங்க. இப்போ ரீசெண்டா இந்த சென்டிமெண்டல் அனாலிசிஸ் சோசியல் மீடியால, இன்டர்நெட்ல, வெப்சைட்டுங்க, ஏஐ, இந்த ஃபீல்டு மொத்தமா இதுலலாம் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணி என்னுடைய கைலாசா டீம் எனக்கு வந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ சீரியஸான ரிலிஜியஸ் பிலாசபி சேனல்ஸ், காமெடி ட்ரோல் சேனல்ஸ், அபியூஸ் பண்ற எல்லோ ஜேர்னலிஸ்ட் சேனல்ஸ், எக்ஸ்ட்ரீம் அபியூஸ் பண்ற ஹேட் ஸ்பீச், வயலண்ட் சேனல்ஸ், இது அத்தனையும் அனலைஸ் பண்ணாலும் பாப்புலர் ஷார்ட்ஸ், அந்த ஷார்ட்ஸ்ல வந்து லேட்டஸ்ட், பாப்புலர், ஓல்டஸ்ட்னு போடுறாங்க இல்லைங்க, அந்த பாப்புலர்னு தட்டினாலே நம்ம வீடியோ தான் வருது சாமிங்கிறாங்க. இது எப்படி இந்த அத்தனை ஜேர்னருக்கும் நாம கான்டென்ட்டா மாறணும்? சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், அத்தனை பேருக்கும் கண்டென்ட்டா மாறியும் இது எதனாலையும் பாதிக்கப்படாமல் நாம ஒரு அல்டிமேட் எனர்ஜெட்டிக் போஸ்டர்ல இருக்கிறதுனால, நாம ஒரு அல்டிமேட் குவாண்டம் ஃபீல்டா இருக்கிறதுனால, ஒரு ஸ்வீட்டான, ஒரு ரொமான்டிக்கான, எக்ஸ்ட்ரீம் லைஃப் பாசிட்டிவா லவ்விங்கான நம்ம இருக்கிறதுனால, உங்களை அபியூஸ் பண்றவங்க கூட சீக்கிரட்டா உங்களை என்ஜாய் பண்ணுவாங்கயா, உங்களை லைக் பண்ணுவாங்கயா. ஆக்சுவலா அதுதான் நான் பாக்குறேன்.